ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்களை அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இப்ப பாருங்க, இன்னைக்கு எடுக்கிற ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா, ஏன் தேவன் பாஷைகளை வெவ்வேறாக்கினார் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். அதற்கு ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். தேவன் பாஷைகளை வெவ்வேறாக்கினார், தாறுமாறு ஆக்கினார். தாறுமாறு ஆக்குனதுக்கு பேர் தான் ஒரு மீனிங் தான் பாபேல். பாபேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாறுமாறு ஆக்கினார். அந்த இடத்துல ஒரே பாஷை தான் இருந்திருக்கு. ஏற்கனவே என்ன பாஷை இருந்திருக்கு அப்படின்னா எபிரேய மொழி தான் முதல் மொழியாக இந்த உலகத்துல கடவுள் படைத்த ஒரு மொழி. அந்த மொழியில இருந்து கடவுள் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு நிம்ரோத் என்ற ஒரு அரசனும் அவருடைய மனைவியும் எடுத்த ஒரு முடிவுதான் இந்த பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரத்தை கட்டி உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா பாருங்க, எந்த மழை வந்தாலும் இந்த உலகத்துல இயற்கை அழிவுல இருந்து கூட நம்ம தப்பிச்சு வாழ முடியும் என்பதற்கு தன்னுடைய பெருமை, அதாவது கடவுளுக்கு விரோதமா ஒரு சவால் எடுக்கிறாரு நிம்ரோத் ராஜா. கடவுள் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு நோவா காலத்துல உண்டான வெள்ளப்பெருக்கு போல மறுபடியும் ஒரு தண்ணி வந்து ஹைட்டா வந்தா கூட பாருங்க, இமயமலை போல ஒரு கோபுரத்தை நம்ம கட்டிட்டோம், வானத்தை தொடுற அளவுக்கு கட்டிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவரோட மூல அறிவுக்கு எட்டுந்தது போல பாருங்க, இவர் ஒரு செயல்பாட்டை செய்ய மனிதர்களை ஏவப்படுறாரு, சொல்றாரு. இவங்க மனைவி எடுத்த முடிவுக்கு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாருங்க அவர் கூட்டி சேர்த்து அவர் சொல்றாரு, நீங்க போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம அதுல ஜாலியா எல்லாருமே ஒண்ணு கூடி ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிம்ரோத் ராஜா முடிவெடுக்கிறார். ஆனா இங்க ஆண்டவருக்கு விரோதமா பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய கோபுரம் கட்டணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க இந்த இயற்கை அழிவில இருந்து தப்பிச்சுக்கலாம், இல்ல இப்படி எல்லாம் பண்ணா ஒரு வேளை தண்ணியில இருந்து தப்பிச்சுக்கலாம்னு இன்னைக்கு கூட நம்ம நினைக்கிறோம். சென்னை சிட்டில அதுவும் மழை வந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடே கட்டக்கூடாது, கார் பார்க்கிங்கா வச்சிடலாம், செகண்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம போய் இருக்கணும், அப்பதான் பாருங்க எவ்வளவு தண்ணி வந்தாலும் நாம மட்டும் சுகமா வாழலாம். ஆனா அந்த தண்ணியில வெளியே வந்து தானங்க காய்கறிகளை வாங்கணும், பால் வாங்க முடியும், சாப்பாட்டுக்கு தேவையானதை வாங்க முடியும். ஒரு கடவுள் இல்லாம, கடவுளுடைய துணை இல்லாம உங்களுடைய பிளான் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை உடைக்க பார்ப்பார். அப்படிதான் இந்த பாபேலுடைய கோபுரம் கூட பாருங்க, இடிக்கப்பட்டது அழிக்கப்பட்டதனுடைய காரணத்தை பாத்தீங்கன்னா மனுஷனுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு. கடவுள் என்ன கடவுள், இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கடவுள் ஒண்ணு சோறு போடலைங்க, நம்ம உழைப்பு தாங்க சோறு போடுது, அதனால கடவுளையே நம்ம மிஞ்சி வாழ முடியும், கடவுள் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க இங்க இறங்கி வராரா, இறங்கி வந்து மனுஷனுடைய பெருமையை பாக்குறாரு. எப்படி இவங்க கோபுரம் கட்டுறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு இறங்கி வந்துட்டாராம். ஹீரோ இறங்கி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவரு ஆண்டவருடைய நாமத்துக்கு இவங்க எல்லாம் பாடுபட்டு இவங்க ஒருவேளை பாபேல் கோபுரத்தை கட்டி இருந்தா நிச்சயமா தேவனே அதற்கு உதவி செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பாருங்க நிம்ரோத் ராஜாவை தான் பாருங்க தேவனா வணங்குனாங்க. அந்த காலத்துல அரசர்களை தேவனா வணங்கி அவங்களுடைய மனைவிய பாருங்க தேவதைகளா வணங்குறது ஒரு பழக்கமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா தேவன் நான் ஒருவரே, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை அப்படின்னு சொன்ன தேவனுக்கு மத்தியில நம்ம இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டா அந்த செயலை தேவன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்களுக்கு விரோதமா கூட தேவன் பாருங்க, உங்களுக்கு விரோதமா யாராவது தேவனுக்கு விரோதமா செயல்பட்டா அங்க ஒரு கோபுரத்தை கட்டணும், தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட உங்களை கூட பாருங்க நிறைய பேர் பழி போடுவாங்க. அவங்கதான் நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, நான் தான் ரொம்ப நல்லவன், நான் தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஆனா தன்னுடைய பெருமை நிலைநாட்டுவதற்காக மத்தவங்க மேல பழி போடுறாங்களே, அது கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப பாருங்க அவங்க போடுற பிளான்லாம் தேவன் இடிக்க செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா யாராவது பிளான் பண்ணி பாபேல் கோபுரம் எப்படி எழும்புவதற்கு ஒரு பிளான் பண்ணாங்களோ அப்படி நீங்க அழிஞ்சு போகணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லவங்களா தெரியணும், நீ கெட்டவ அப்படின்னு உங்களை யாருன்னா சொன்னா அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற அத்தனை கோட்டைகளையும் அத்தனை தந்திரங்களையும் தேவன் இடிக்க செய்வார். பிசாசு உங்களுக்கு விரோதமா ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கலாம், உங்களை அழிக்கலாம், உங்களுடைய பிசினஸ் நாசம் பண்ணலாம், நீங்க வாழவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாபேல் கோபுரங்கள் இடிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஏன் தேவன் பாஷைகளை வெவ்வேறு ஆக்கினார் என்று தலைப்புல பார்த்தோம். பாஷைகளை வெவ்வேறு ஆக்குனது ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட
மனிதர்களுக்கு இது பாஷைகளை வெவ்வேறாக்குனா ஒரு இடத்துல இருந்து இவங்க செயல்படுத்த முடியாது, அந்த கோபுரங்கள் கட்ட முடியாது, இவங்க செதறி போக பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஆண்டவர் செய்யறார். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை காரியங்களும் தேவன் அதை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா இன்னைக்கு அத்தனை பேரும் ஒருவேளை கோட்டை கட்டலாம், இவனை அழிச்சிடலாம், இவனை நல்லா இருக்க கூடாது, இந்த பிசினஸ் முன்னேறக்கூடாதுன்னு. ஆனா ஆண்டவருக்கு விரோதமா அதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க அறியாம செய்து கொண்டு இருக்காங்கப்பா. அந்த தந்திரங்களையும் மந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அது உடைந்து போய் என்று கட்டளையிடுகிறேன். பாபேல் கோபுரம் போல் அது கோட்டை போல் கட்டலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை நினைவுகளை நீர் அறிந்திருக்கிற தேவன். அப்படியே அவர்களுடைய நினைவுகளை நீர் ஆண்டவரை அறிந்து அந்த கோட்டைகளை இடித்து தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நான் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை காரியங்களை நீர் ஆண்டவரை உடைத்து போட்டு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.